அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு ஜாதகருக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த 8ஆம் பாகம் கெட்டு இருந்தால் அந்த ஜாதகர் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பூர்வ கர்மாவின் அடிப்படையில் ஏற்படக்கூடியது. அதுக்கு பரிகாரம் செய்தால் ஆறுதல் ஏற்படும். அதாவது அடிப்பட்ட காயத்துக்கு சிகிச்சை அளிப்பது போல பாதிக்கப்பட்ட கட்டத்துக்கு பரிகாரம் என்ற முறையில் செய்தால் நம்மளுடைய கர்மா குறைந்து புண்ணியம் கூடி நம்மளுக்கு நற்பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 8ஆம் பாகம் கெட்டு இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாள்தோறும் காலை மாலை இரு வேளையிலும் ஆஞ்சநேயரை வலம் வந்து வழிபட வேண்டும். கோயிலுக்கு செல்ல முடியல என்றால் எழுந்தவுடன் ஆஞ்சநேயருடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும். அதேபோல் சுந்தரகாண்டம் உங்களால் முடிந்தால் பாராயணம் செய்யலாம், அதாவது படிக்கலாம். ஒரு சதுர வடிவிலான வெள்ளி தகட்டை சட்டப்பையில் எப்போதும் உடன் வைத்திருக்க வேண்டும். அதேபோல் முடிந்த அளவுக்கு இந்த காக்கைக்கும் நாய்க்கும் உணவளிக்க வேண்டும். மணக்கல் அல்லது நாற்காலி போன்றவற்றின் மீது அமர்ந்து, அதாவது மணக்கட்டைன்னுவாங்க, இல்லை நாற்காலி, இது மீது அமர்ந்து தான் குளிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் தரையில் நின்றபடி உட்கார்ந்தபடி குளிக்கக்கூடாது. அதேபோல் வெள்ளி ஆபரணம் அணிந்து கொண்டால் இதுடைய தாக்கத்தை நம்மளால், அதாவது ஜாதகரால் இந்த 8ஆம் பாகத்துடைய தாக்கத்தை குறைக்க முடியும். இதெல்லாம் நம்ம எளிதில் செய்யக்கூடியது தான். இது எவ்வளோ பேருக்கு தெரியும் சொல்லி தெரியாது. குளிக்கக்குள்ள மனக்கட்டியில் உட்காந்து குளிங்க, இல்லை நின்று குளிங்க, இல்லை நாற்காலியில் உட்காந்து குளிங்க. எக்காரணத்து கொண்டும் தரையில் நின்று கொண்டு குளிக்கக்கூடாதுன்னு இது எங்களுடைய முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. எந்த ஒரு பாகமும் கெட்டு இருந்தாலும் அந்த பாகத்தை நம்மளால் இயக்க முடியும். தர்ம காரியங்கள் செய்தால் எந்த பாகமாக இருந்தாலும் சுபமாக மாறி உங்களுக்கு நற்செயல்களே செய்யும். எண்ணமும் தர்மமும் ஒரு மனிதனை வாழ வைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். எந்த மனிதனும் தவறு செய்யவான இல்லை, திருந்தி வாழக்கூடியவரும் வாய்ப்பு அதிகம். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.